ஹாய்ங்க, சூப்பரான முள்ளங்கி கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தாங்க. இந்த முள்ளங்கி நம்ம வாங்கும்போது இது கூடயே கீரை இருந்துச்சுங்க. இது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பருப்பை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அது கூடயே கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கலாங்க. புளி கூடயே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த முள்ளங்கி கீரையை அந்த தண்டை எடுத்துடணுங்க. தண்டு எடுக்கலைன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நரன்னு இருக்குங்க, வெந்த மாதிரியே இருக்காது. இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு தண்டை சேர்த்த வேண்டாம். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் தண்டு நல்லா வேகலை, அதனால நான் இலையாக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இதை பருப்பு கூட சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டு சாம்பார் பொடி காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்திக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க எப்போவுமே. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க 3 விசில் விட்டால் கீரை நல்லா குழஞ்சி போயிடுன்னு சொல்லிவிட்டு. இது 3 விசில் விட்டது தாங்க, கீரை குழையவே இல்லைங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. இந்த கடுகு கூடயே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயத்தை சேர்த்திங்க. இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஆனால் இந்த குழம்பு உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கீரை இந்த மாதிரி வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்திக்கலாங்க. அது கூடயே நான் இப்போ உப்பு சேர்த்துல. இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம், அதனால் நல்லா கொதிஞ்சு வந்தாவே பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது. நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி கீரை கிடச்சுன்னா முள்ளங்கி கீரையில் செய்யுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையில் செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.